ரகுவம்சம் மூன்றாம் பகுதி. அந்த திலீபனுக்கு மகத நாட்டின் இளவரசியான சுதக்ஷணா மனைவியாயிருந்தாள். அவளே பட்டத்து ராணி எனும் பெரும் இடத்திலும் இருந்தாள். தாட்சண்யம் நிரம்பியவள் என்பதாலே சுதக்ஷணா என்றும் அறியப்பட்டாள். எல்லா சிறப்புமிக்க அவளை மனைவியாக கொண்டு யாகத்தில் அமர்வது திலீபனுக்கு பெரும் கௌரவமாயிருந்தது. திலீபனுக்கு பல மனைவியர் இருந்தாலும் தன் நாட்டை எந்த அளவிற்கு நேசித்தானோ அதே அளவு சுதக்ஷணையினை மட்டும் நேசித்தான். அந்த சுதக்ஷணை மூலமே தனக்கொரு மகன் வர வேண்டும் என்று அவனே இந்நாட்டை தனக்கு பின் ஆள வேண்டும் என்றும் விருப்பம் கொண்டிருந்தான். அவன் ஆசை அப்படியே இருந்தது. ஆனால் காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. அதனால் அவன் மனம் வாடத் தொடங்கிற்று. அதனால் ஒரு முடிவெடுத்தான். தன் நாட்டை நம்பிக்கைக்குரிய மந்திரிகளிடம் ஒப்படைத்த அவன் தன் மனைவியுடன் தன் குறை தீர பிரம்மனை துதித்தான். பின்னர் தனக்கோர் மகவு வேண்டி செய்ய வேண்டிய யாகங்களையும் பரிகாரங்களையும் குறித்து தெரிய வேண்டி வசிஷ்ட முனிவரின் ஆசிரமம் நோக்கி மனைவியோடு சென்றான். அவன் அவளோடு ரதத்தில் சென்ற காட்சியானது திருப்பார்கடலை கடைந்த போது ஐராவதம் எனும் யானை தோன்றி அதன் மனைவியாக மின்னலும் தோன்றி இருவரும் ஒன்றாக மேகத்தில் ஏறி சென்ற காட்சி போல் இருந்தது. ஐராவதம் எனும் அழகிய யானை போல் அவன் கம்பீரமாக அமர்ந்திருக்க மின்னல் போன்ற உருவுடனும் ஒளியுடன் அவன் அருகிருந்தாள். மழைக்கால மேகம் சத்தமுடைய ஓசை எழுப்புவது போல் அவர்கள் ரதம் ஓசை எழுப்பியபடி சென்றது. முனிவர்களின் ஆசிரமத்திற்கு அவன் சிறிய அளவு தன் சேவகர்களோடு சென்றாலும் கூட அவனுக்குரிய கம்பீரத்தால் அவன் சேனைகளோடு சென்று கொண்டிருந்தது போல காட்சி இருந்தது. அந்த கானகம் அவர்கள் மேல் இளங்காற்றை நறுமணத்தோடு வீசிற்று. சால மரத்திலிருந்து வழிந்த நறுமண பசையின் இனிய நறுமணம் இன்னும் அவர்களை அப்பக்கம் சூழ்ந்தது. மெல்லிய காற்று காட்டு மரங்களின் கிளைகளை அசைத்து அதிலிருந்த மலர்களின் மகரந்த பொடியினை அவர்கள் மேல் தூவிற்று. திலீபன் தன் மனைவியோடு வரும் தேரின் ஓசை கேட்ட மயில்கள் நிமிர்ந்து பார்த்தன. அவை அகவலை எழுப்பின. ஆண் மயிலின் அகவல் பெண் மயிலின் அகவலில் இருந்து வேறாயிருந்தாலும் அவை இரண்டும் கலந்த ஓசை சங்கீத ஷட்ஜம் போல இனிமையாக மாறி மாறி ஸ்வரமாய் ஒலித்தது. திலீபனின் கருணைமிக்க முகத்தை கண்ட மான்கள் அச்சம் நீங்கி ஓடாமல் நின்றன. அந்த மான்களில் பெண் மான்களின் கண்கள் சுதக்ஷிணாவின் விழிகளைப் போல் இருப்பதை கண்ட திலீபன் புன்னகைத்தான். ஆண் மானின் கம்பீர பார்வை கொண்ட விழிகள் திலீபனின் விழிகள் போல் இருந்ததை சுதக்ஷிணாவும் கவனிக்காதது போலிருந்தாள். வானில் சாரச பறவைகள் இனிமையான குரல் எழுப்பியபடி வானில் அணிவகுத்து வரிசையாய் பறந்தன. அது திலீபனையும் அவன் மனைவியினையும் வரவேற்கும் தோரண மாலை போன்று காணப்பட்டது. அந்தரத்தில் மிதந்த அந்த இசை பாடும் தோரண மாலைகளை திலீபனும் அவன் மனைவியும் நிமிர்ந்து கண்டு ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல சகுனமாக காற்று அவர்கள் செல்லும் திசை நோக்கி வீசி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. இதனால் குதிரைகள் எழுப்பும் புழுதியினை காற்று முன்னோக்கி இழுத்து சென்றதால் மன்னன் தலையிலும் அவன் மனைவி தலையிலும் புழுதி படியாமல் அவர்கள் அழகான சுகமான பயணம் மேற்கொண்டார்கள். அவர்கள் செல்லும் வழியில் குளிர்ந்த தடாகத்தில் மலர்ந்திருந்த தாமரைகளின் நறுமணம் அவர்களை சூழ்ந்தது. அது அவர்களின் மூச்சுக்காற்று போல் நறுமணமாயிருந்தது. திலீபனால் தானம் செய்யப்பட்ட பல கிராமங்களை தாண்டி அவர்கள் சென்றார்கள். அந்த கிராமங்களில் அந்தணர்கள் முறைப்படி எல்லா யாகங்களையும் செய்வார்கள். அதற்கு அடையாளமான ஸ்தம்பங்கள், இது யாகம் நடக்கும் இடம் என்பதற்கான ஸ்தம்பங்கள், முகூர்த்த கால்கள் அங்கு இருந்தன. அந்த அந்தணர்கள் வந்து யாகத்தில் இருந்து வந்த அர்க்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆசி செய்து அனுப்பி வைத்தார்கள். அரசன் தங்கள் குடியிருப்பு வழிவருவதை அறிந்த இடையர்கள் பசுவின் புது வெண்ணையும் நெய்யும் குடங்களில் கொடுத்து அவனை பணிந்தார்கள். அவனும் அவர்களிடம் உரிமையாய் சம்பாஷணை செய்து அவர்கள் மாடு மேயும் வனங்களின் மரங்களின் நிலவரமெல்லாம் கேட்டு அறிந்து அவர்கள் நம்பிக்கையினை இன்னும் பெற்றான். அவர்கள் இருவரும் தூய ஆடையினை அணிந்து ஜொலித்தார்கள்.
அவர்கள் சேர்ந்து சென்ற தனி அழகு சித்திரை மாத முழு நிலவு சித்திரை நட்சத்திரத்துடன் இணைந்து ஜொலிக்கும் காட்சி போல் அவ்வளவு அழகாக இருந்தது. திலீபன் புதன் கிரகம் போல் அறிவு மிக்கவன் என்பதால் பிரயாணத்திற்கு தேவையான எல்லா பொருள்களையும் முன்பே தயார் செய்திருந்தான். இதனால் அவனுக்கு எந்த சிக்கலும் இல்லை. பயணம் செய்த தொலைவே தெரியாதபடி சிரமமின்றி தொடர்ந்து அவளோடு சென்று கொண்டே இருந்தான். யாரு அடைய முடியா புகழை உடையவனும் களைப்பே அடையாத குதிரைகளை உடையவனுமான அந்த திலீபன் அளவிட முடியாத பெரும் குணங்களை கொண்டவனான தன் மனைவியுடன் யாரும் அடக்க முடியா மனம் அடக்கமுடைய தபம் செய்யும் வசிஷ்ட முனிவர் ஆசிரமத்தை அடைந்தான். 3ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.